Taste the Daily. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்த பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ளனர். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளும் திமுக அரசின் அலட்சியத்தை கண்டித்தும் கிட்னி முறைகேட்டில் உரிய விசாரணை மேற்கொள்ளாததை கண்டித்தும் அதிமுகவினர் கருப்பு பட்டையுடன் பங்கேற்றனர். போக்குவரத்து துறை அமைச்சர் அளித்த விளக்கத்தை திரும்பப் பெற கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, கரூரில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் இரவோடு இரவாக 39 உடல்களை பிரேத பரிசோதனை செய்ததற்கு என்ன அவசரம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். மேலும் அரசின் அலட்சியத்தாலேயே கரூரில் 41 பேர் உயிரிழந்ததாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதற்கு திமுக போக்குவரத்து துறை அமைச்சர் அளித்த விளக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் அளித்த விளக்கத்தை திரும்பப் பெற கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது உண்மையை மறைக்க திமுக அரசு நாடகம் போடுகிறது என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.